இப்போ தளபதி விஜயுடைய டிவோர்ஸ் கேஸ் தான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 12 வருஷம் முன்னாடி நம்ம மக்கள் எல்லாருமே அதிகமா ஒரு கியூட்டான லவ் கப்புள் அப்படின்னு நெறைய சினிமா நடிகர்கள சொன்னாலும், விஜய், சங்கீதா அவர்களுடைய பாண்டிங் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும். அண்ணா, அண்ணி அப்படின்னு சொல்லாத நபர்கள் பாவம் செஞ்சவங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க கெமிஸ்ட்ரிய வந்துட்டு எப்போ ஒரு அவார்ட் ஃபங்ஷன் ஏதோ ஒரு மேடைக்கு விஜய் கூட்டிட்டு போனாலும், சங்கீதாவோட விஜய் இருக்கக்கூடிய அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே ஹேப்பனிங்கா இருந்துட்டே இருக்கு. அப்படி இருந்த சமயத்துல இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குற மாதிரி விவாகரத்துமே அப்பீல் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் அப்டின்னா, விஜய் அவர்களுக்கு ஒரு சினிமா பிரபலம், ஒரு நடிகையோட தகாத உறவு இருக்கு. அத நான் கண்டுபிடிச்சுட்டேன் முன்னாடியே. இத தடுக்க சொல்லிட்டு, இது எனக்கு புடிக்கலன்னு சொல்லிட்டு நான் நெறைய முறை சொல்லி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமுமே அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் ஆயிட்டே இருக்கவும், ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, என்கிட்ட ரொம்ப கடினமா நடந்துக்க ஆரம்பிச்சுட்டாரு. என்ன ஸ்ட்ரிக்ட்டா ஃபீல் பண்ண வைக்க ஆரம்பிச்சுட்டாரு. என்னோட பொருளாதார சுதந்திரத்துல கை வைக்க ஆரம்பிச்சுட்டாரு. இது எனக்கு சேஃபாவும் இல்ல. எனக்கு பிடிக்கவும் இல்ல. ஆரம்பத்துல குழந்தைகளோட இருக்கிற மாதிரி, நான் ஃபாரின்ல இருக்க மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா 2 வருஷமா நாங்க ஃபோன்ல கூட பேசிக்கிறது இல்ல. எங்க 2 பேருக்கு இடையில எந்த விதமான உறவும் இல்லவே இல்ல. நாங்க தனியா தான் இருக்க மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. நான் பொண்ணுக்காக அவள படிக்க வைக்கிறதுக்காக ஃபாரின்ல இருக்கேன்னு நெறைய பேர் சொன்னாலும், நாங்க பிரிஞ்சிருக்கோம். பசங்க மட்டும் தான் முக்கியமா இருக்காங்க. விஜய் அவர்களோட எனக்கு விவாகரத்து வேணும் அப்டின்ற மாதிரி செங்கல்பட்டுல போயிட்டு இப்ப அவங்க கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கரூர் இஷ்யூவா இருக்கட்டும், விஜய் அவர்கள் பேசுற இடங்கள்ல நெறைய பஞ்சாயத்துகள் வந்துட்டுருக்கு. அவங்களுடைய நெறைய வாரியர்ஸ்னால ட்ரால்ஸ் நெறைய வந்துட்டுருக்கு. சோசியல் மீடியால நெறைய சண்டைகள் போயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு மத்தியில மறுபடியும் ஒரு பிரச்சனையான்ற மாதிரி தான் தோணிட்டுருக்கு. ஏன்னா, இப்போ நெறைய பேர் வந்து விஜய் அப்யூசிவா திட்டி நெறைய வீடியோஸ் வெளியிட்டுட்டு இருக்காங்க. ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரிஷா அவர்களையும், அவரையும் சேர்த்து வச்சு நெறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. இன்னும் சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இது கடைசி ஆயுதம். கடைசி ஆயுதத்தையும் விஜய்க்கு எதிரா எடுத்துட்டாங்க. ஆனாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே விஜய் அண்ணாவ ஒண்ணும் பண்ணாது. நாங்க அவங்களோட இருக்கோம்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு நெறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா, அவங்க பெரிய அளவுல ஜெயிக்க போறாங்க. அப்படிதான் விஜய் அண்ணா ஜெயிப்பாருன்ற மாரி ரசிகர்கள் சொல்றாங்க. உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க.